சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இல்லத்திலேயே போய் கே.எஸ். ரவிக்குமார், விக்ரமன் இவங்கெல்லாம் சந்திச்சிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு திரைப்படம், அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக அது இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறார் போல இருக்குது, கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தான். அதனால தான் எல்லோரும் இங்கே போய் சந்திக்கிறார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்தில் அவருக்கு அந்த சால்வையெல்லாம் போர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்குறாங்க. அந்த காட்சிகள் நமக்கு காட்டுறாங்க. அது வீடியோவாக போயிட்டுருக்கு. இவரை சந்திப்பதற்கு முன்பாக அந்த வீடியோவில் போகிறது பார்த்தீங்கன்னா, கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் சூர்யாவை சந்திக்கிறாரு. அதற்கு அடுத்தது விஜய் அவர்களை சந்திக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களை சந்திச்சுட்டு அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் அந்த காட்சிகள்லாம் போகுது. இதில் ஒரு நடிகர் மிஸ் ஆகிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள். ஏன்னா அஜித் அவர்கள் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வில்லன், வரலாறு இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி படங்களில் நடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் ஆனால் ஜென்ரலாக ப்ரொமோஷனுக்கு வரமாட்டார்ல, அதனால் அவர் வரல போல இருக்குது. எனவே இந்த நிகழ்வில் ரவிக்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.